ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மிக குறைவான முதலீட்டில் அதிகமான லாபத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் அதிகமான லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஆசை. ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் லேபிள் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ், அதாவது சொந்த பிராண்டு ஸ்நாக்ஸ் வியாபாரம். இதை ஏன் அதிகமான லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாக நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இது நம்மளோட வீட்டு அடுப்புலையே செய்யக்கூடியது. ரெண்டாவது, மக்கள் இது தினசரி வாங்கக்கூடிய பொருள். மூணாவது, இதை நீங்கள் குறைவான முதலீட்டிலேயே தொடங்கலாம். நாலாவதாக உங்கள் பேர்லேயே பிராண்டிங் செய்யலாம். அஞ்சாவது, மார்ஜின் அதிகம், 100லேருந்து 300% வரைக்கும் மார்ஜின் கிடைக்கும். இல்லை மார்ஜின் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வைக்கிறீங்கன்னா அந்த பொருளை செய்கிறதுக்கு உங்களுக்கு 70 ரூபா ஆச்சுன்னா மீது 30 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 30 ரூபா கிடச்சின்னா அதை 30% ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஒன்று கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், அடுத்தது நெட் ப்ராஃபிட் மார்ஜின். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அது கழிச்சு போக மீதி கிடைக்கிறது தான் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். அடுத்ததாக நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்னென்னா, உங்களோட எல்லா செலவுகளும், அதாவது உற்பத்தி செலவு, கடை வாடகை, நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி, இதெல்லாம் கழிச்சு போக எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இதை வச்சு தான் ஒரு பிஸ்னஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நாம் மெஷர் பண்ண முடியும். ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக இந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ரெசிபியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு யூனிக்கான ரெசிபியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மேக்ஸிமம் யார்ட்டையும் ஷேர் பண்ணாங்க, சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக பேக்கிங் மெட்டீரியல் வாங்குங்க, அதில் உங்களோட பிராண்ட் நேமை போட்டுக்கோங்க. மூணாவதாக FSSAI அப்படிங்கிற லைசன்ஸை வாங்குங்க, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா. இவங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்கணும். பொதுவாக எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட் செல் பண்ணணுனாலும் நீங்கள் இவங்ககிட்ட லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். நாலாவதாக லோக்கல் ஸ்டோரில் சப்ளை பண்ணுங்கள். அஞ்சாவதாக இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் கால்குலேஷன் பற்றி பார்க்கலாம். நீங்கள் முதல்ல ஒரு 5000 ரூபா வச்சு இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வைக்கிறீங்கன்னா அதுக்கான மூலப்பொருள், அந்த பாக்கெட் செலவு, இது எல்லாம் சேர்த்து 10 ரூபா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை 30 ரூபாய்க்கு வெளியில் செல் பண்ணுங்கள். ஸோ இதில் 20% ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கி. நீங்கள் ஒரு நாளைக்கு 100 பாக்கெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா இதில் லாபம் கிடைக்கும். அடுத்ததாக மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். அடுத்ததாக கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கலாம். ஒரு வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெசேஜ்லேயோ கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிஸ்னஸை மாற்றிக்கலாம். ஸோ இதை பண்ணும்போது கஸ்டமர் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ப்ராடக்ட்டில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் திருத்திக்க முடியும். அடுத்ததாக ஸ்மால் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அடுத்தது ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணலாம். அல்லது அதில் ஃபேமஸாக இருக்கிறவங்ககிட்ட ஒரு கம்மியான அமௌண்ட் கொடுத்து உங்கள் பிஸ்னஸை அவங்க வீடியோவில் ஆடாக போட வைக்கலாம். அடுத்ததாக ஆஃபரில் பொருளை கொடுக்கலாம், அதாவது பை 1 get 1. ஏதாவது பொருள் வாங்கும்போது இன்னொரு சின்ன பொருளை ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களா அல்லது பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி பெரிய மாவட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக வீட்டில் இருந்துகிட்டே வேலை பார்க்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இது ஒரு அருமையான பிஸ்னஸ். இது ஒரு சின்ன ஐடியா தான், ஆனால் இந்த ஐடியாவை ஆக்ஷனாக மாற்றினீங்கன்னா இதுவே பெரிய பிஸ்னஸாக மாறும். ஸோ நீங்கள் இப்போவே இதை ஸ்டார்ட் எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறமா மியூச்சுவல் ஃபண்டில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கனெக்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 100 ரூபா இருந்தாலே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ கம்மியான முதலீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், 2 வீலர், 4 வீலர் இது எது வேணாலும் என்னை கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பயங்கர தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் வேறு யாருக்காவது தேவைப்பட்டுனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.